ஹே! நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? தளபதி விஜய் சார் கிட்ட இருக்க குட் குவாலிட்டீஸ் உங்ககிட்டயும் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? லைஃப்ல வெற்றி அடைஞ்ச நெறைய பேரு, அப்புறம் வெற்றிய நோக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்க நெறைய பேரு, கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி, இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பொசிஷன்ல இருக்கவரு தான் நம்ம தளபதி. நீங்களும் அத ஃபாலோ பண்றீங்களான்னு பார்ப்போமா? நம்பர் 1, யாராச்சும் உங்கள விமர்சிச்சா, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி பதில் சொல்வீங்களா? இல்ல அமைதியா உங்க வெற்றியால அவங்களுக்கு பதிலடி குடுப்பீங்களா? நல்லா யோசிச்சு ஆன்சர எழுதி வச்சுக்கோங்க. டைம் பத்தலனா வீடியோவ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. விஜய் சார் கிட்ட இருக்க குட் குவாலிட்டி என்ன தெரியுமா? அவர் எப்பயுமே அமைதியா இருந்து, அவர் வெற்றியால தான் மத்தவங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு. நீங்களுமே பேசுறவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணாம, உங்க கோல நோக்கி ஓடிக்கிட்டு இருங்க. கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. கொஸ்டின் நம்பர் 2, லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரு டைம் ஆச்சும் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டைம்ல உடஞ்சு போய் உட்காந்துருவீங்களா? இல்லைன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவீங்களா? அவர் ஸ்டார்டிங்ல நடிச்ச சில படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் அப்படியே உட்காந்துராம அடுத்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு இப்போ நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு. கொஸ்டின் நம்பர் 3, நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற ஈகோ உங்களுக்கு வந்துடுமா? இல்லைனா சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுவீங்களா? விஜய் சார் இப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காரு, பட் ஸ்டில் சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 4, நீங்கள் எல்லாரையுமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவீங்களா? அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். இவங்க மேலே இவங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்க மாட்டார். கொஸ்டின் நம்பர் 5, நீங்கள் மற்றவங்களை காப்பி பண்ணுவீங்களா? இல்லைனா உங்கள் யூனிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவீங்களா? விஜய் சாருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு. அதுதான் அவரை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 6, லைஃப்பில் எடுக்கிற சில முடிவுகள் நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு எடுப்பீங்களா? இல்லை டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுப்பீங்களா? விஜய் சார் பொறுமையாக நிதானமாக கரெக்டான டைமிங் பார்த்து கரெக்டானதை பண்ணுவார். நீங்களும் அந்த மாதிரி டெசிஷன் எடுத்தால் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 7, உங்களை யாராவது மரியாதை குறைவாக நடத்திட்டாங்கன்னா, பேடாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்களா? இல்லை அதை எனர்ஜியாக மாற்றுவீங்களா? அவர் ஸ்டார்டிங்கில் நடித்த படத்தை பார்த்து, அவரோட அப்பியரன்ஸ் பார்த்து நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அவர் அப்படியே உட்காந்துராம அதை எனர்ஜியாக மாற்றி இப்போ இந்த பொசிஷனில் இருக்கார். கொஸ்டின் நம்பர் 8, உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்களா? விஜய் சார் அவரோட மூவியை தவிர்த்து வேற யாரையும் எப்பயும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சதில்ல. அவர் ரொம்ப சிம்பிளாக அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு. இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு 60லேருந்து 90% வரையும் உங்களுக்கு விஜய் சாரோட குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பாத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை பாதை கரெக்ட் தான். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே அவர்கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ். ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் ப்ளஸ் குட் குவாலிட்டிஸ் இருந்தால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். நல்ல விஷயங்களை, குட் குவாலிட்டிஸை நல்ல மனுஷங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி வாழ்கிறது நல்லது தானே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.